வணக்கம் நேயர்களே. இலங்கையில் சட்டவிரோதமான வாகனங்கள் பல கண்டுபிடிக்கப்படுகின்றன. இலங்கையின் ரத்தினபுரி கல்வான பகுதியில் பிரபல செல்வந்த வர்த்தகர் ஒருவர் மிகவும் ரகசியமான முறையில் மறைத்து வைத்திருந்த 4 மோட்டார் வாகனங்கள் வாகன குற்றத்தடுப்பு பிரிவினரால் சுற்றி வளைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியானதாக அந்த வாகனங்களின் பெறுமதி கணக்கிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் ஊழல் மோசடிகள் அமலப்படுத்தப்படுகின்றன. அதிலும் வாகனங்கள் இறக்குமதி தடை காலத்தில் எப்பொழுது இந்த வாகனங்கள் இவர்கள் வசம் வந்தது, சில அரசியல்வாதிகள், சில பிரபல வர்த்தகர்கள் வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். ஜப்பான் கார்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக மிகவும் பிரபலியம் அடைந்த கார்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த கார் வகைகள் எவ்வாறு இவர்களுக்கு வந்தது? பெண்கள் மாற்றப்பட்டு சில முக்கியமான பகுதிகள் மாற்றப்பட்டு ஒரு பிழையான தொடர்பாடல் மூலம் இந்த இறக்குமதியான கார்கள் விற்கப்படுகின்றன வேறு நபர்களுக்கு. விடயம் தெரியாமல் பலர் இதை வாங்குகிறார்கள். இவ்வாறு எத்தனை அவர்களால் விற்கப்படுது என்ற கணக்கு இனிமேல் விசாரணைகள் மூலமாகத்தான் தெரிய வரும். இவ்வாறு இருக்கையில் இந்த வாகனங்கள் தொடர்பாக அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக சுற்றி வளைப்பை மேற்கொண்ட பொழுது கைது நடவடிக்கையினால் பயந்து குறித்த சந்தேக நபர் மயக்கமடைந்திருக்கின்றார். அவர் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று. ஒரு ரகசியமான தகவல் ஒன்றுதான் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்தது. அதை எடுத்து அவர்கள் அங்கு வந்தார்கள். ரகசியமாக வந்து அதை பார்த்த பொழுது இந்த நிலைமையை அவர்கள் கண்டார்கள். இதனால் அதிர்ச்சியான இந்த சந்தேக நபர் மயக்கமுற்றிருக்கின்றார். அவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. எனவே ரத்தினபுரி கலவான பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் இன்னும் வேறு எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பிரதேசங்களில் இவ்வாறான வர்த்தகர்களோ அரசியல் பிரமுகர்களோ வாகனங்களை வைத்திருக்கிறார்கள், சட்டத்திற்கு புறம்பான வாகனங்களை வைத்திருக்கிறார்கள், எவ்வாறு இந்த வாகனங்கள் இவர்களுக்கு வந்தது என்பது தொடர்பாக புதிய விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் செய்தி ஒன்றை பார்த்திருந்தோம். லொகான் ரத்வத் மற்றும் ஜான்சன் பெர்னாண்டோ ஆகியோரும் உயர் ரக கார்களை வைத்திருந்ததாகவும் அவர்களும் இந்த வாகன இறக்குமதி தடை காலத்தில் தான் அதனை பெற்றிருந்தார்கள் என்றும் இன்னும் யார் யார் வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயங்களை தேடி இருப்பதாகவும் தேடிக்கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் சொன்னதாக செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இனிமேல் நாட்டில் இருக்கக்கூடிய யாவரும் எந்த விதமான அடிப்படையிலும் இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளில் போலி விடயங்கள் ஆவணங்களை வைத்து புதிதாக தங்களுடையது என்று காட்டி விற்பனை செய்யக்கூடிய நிலமாகலாம், வாகனமாக இருக்கலாம், வீடாகலாம், எதுவானாலும் சட்ட ரீதியிலான நடவடிக்கை இவ்வாறானவர்களுக்கு எடுக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. எனவே விரைவாக இவ்வாறு சட்டவிரோதமான வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், சட்ட ரீதியற்ற முறையில் சேகரித்த பணங்கள் என்ன மாதிரியான விடயங்கள் என்றாலும் நீங்களாகவே ஒப்புக்கொண்டு அதற்கேற்ற தண்டனையை பெற வேண்டும். இல்லை என்றால் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாவீர்கள் என்று அரசாங்கம் அறிவித்தது. இது தொடர்பாக உங்களோடு பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இணைந்து வேறு செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் மீண்டும் சந்திக்கிறோம்.